ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, டிஜிலாக்கர்னா என்ன, டிஜிலாக்கருடைய அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கான யூசஸ் என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டிஜிலாக்கர் அதாவது டிஜிட்டல் லாக்கர்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு லாக்கருக்குள்ளே உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான ஒரு சர்வீஸு நமக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, ஸ்கூல் மார்க் ஷீட், காலேஜ் மார்க் ஷீட், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தா ஆர்சி புக் இருக்குது பாருங்கள், அது இன்சூரன்ஸ், பாஸ்போர்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தா நீங்கள் அந்த டிஜிட்டல் லாக்கரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டோர் பண்ணுறதுனா நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணி அதில் வந்து அப்டேட் பண்ணுறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் பேன் கார்டு வந்து இணைக்க போகிறோன்னா பேன் கார்டு நம்பரை மட்டும் அந்த டிஜிட்டல் லாக்கரில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கான பேன் கார்டு நீங்கள் வந்து பார்த்தா லிங்க் பண்ணியிருக்கீங்க. அதேமாரி தான் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஜஸ்ட் உங்கள் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்தா போதும், உங்களுடைய டிஜிட்டல் லாக்கரில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஜிட்டல் லாக்கர் இருக்கிறதால நீங்கள் டேரெக்டாக போயிட்டு ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போக தேவையில்ல. ஜஸ்ட் இந்த டிஜிட்டல் லாக்கர் நீங்கள் வந்து காமிச்சே போதுமானது, அவங்களே வந்து பார்த்தா அது வந்து எடுத்துப்பாங்க. இன்னும் ஒரு சில ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க ஏதாச்சும் ஒரு சர்வீஸுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போனால் டேரெக்டாக வந்து டிஜிட்டல் லாக்கர் மூலமாகவே நீங்கள் எடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். ஒரு சில இடத்துல அந்த மாதிரியான சர்வீஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தா இன்னும் வந்து டிஜிட்டல் லாக்கரில் இன்னொரு சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கான ஒரு சர்வீஸை இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் போயிட்டு உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் நம்பர் பண்ணி டைப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம வீடியோ எண்டில் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த டிஜிட்டல் லாக்கர் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் பண்ணிங்க, அதில் போயிட்டு டிஜிலாக்கர்னு கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு வர ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இது வரைக்கும் வந்து பார்த்தா 5 பில்லியனுக்கு மேலே டாக்குமெண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா 109 பீப்புளுக்கு மேலே வந்து பார்த்தா ரெஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இல்லை நிறையா டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இதிலே உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் டிஜிட்டல் லாக்கர் மூலமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதேமாரி கேட்டகரி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா கேட்டகரிலையுமே உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டிஜிட்டல் லாக்கருக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கிளிக் பண்ணதும் இந்தமாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் ஆதாரில் எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் நேமை கரெக்டாக நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டில் இருக்க மாதிரி ஸோ உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டேட்டு, அதுக்கடுத்து மந்த்து, அதுக்கடுத்து இயர், இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க, நீங்கள் மேலா ஃபீமேல் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பின்கோட் கேட்டிருக்காங்க, உங்கள் பின்கோடு எதுவோ அந்த பின்கோடை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, உங்களுடைய மெயில் ஐடி எதுவோ அந்த மெயில் ஐடி நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆதார் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஆதார் நம்பரை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டான ஆதார் நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிடும். ஜஸ்ட் அந்த ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தா ஓடிபி வந்துச்சு, நான் அந்த ஓடிபி அப்படியே வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் வந்து கொடுத்தா போதுமானது, உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். உங்களுக்கான மெசேஜும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான யூசர் நேம் வந்து செட் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச யூசர் நேமை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்த மாரிலாம் நீங்கள் யூசர் நேம் செட் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச யூசர் நேமை கிரியேட் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்தா போதும். அந்த யூசர் நேம் வந்து பார்த்தா கீழே ஓகேவான்னு கேட்கும். ஸோ ஓகே, அந்த யூசர் நேம் ஓகேனா நீங்கள் ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கான டிஜிட்டல் அக்கௌண்ட் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா ரீலேட் ஆகிட்டு இந்தமாரி உங்களுக்கு டேஷ்போர்டுக்குள்ளே வந்துடும். இப்போதைக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தா லாகின் வந்து பண்ணியாச்சு. ஓகே, இதில் தான் நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இஷ்யூ டாக்குமெண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் எடுத்தாலே எனக்கு எந்த டாக்குமெண்ட்ஸுமே இது வரைக்கும் நான் வந்து ஸ்டோர் பண்ணல, இப்போ தான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். கெட் இஷ்யூ டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போதைக்கு நான் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் போயிட்டு தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்தமாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இருக்குது பாருங்கள், அந்த டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை மட்டும் நீங்கள் வந்து கொடுத்தா போதுமானது. ஸோ ஸ்பேஸ் இல்லாமல் கரெக்டாக உடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கெட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கான டாக்குமெண்ட் வந்து பார்த்தா இப்போதைக்கு பெண்டிங்கில் இருக்குது. வெரிஃபை பண்ணிவிட்டு கிட்ட வந்து பார்த்தா ஒரு 1 மினிட்ல உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தா ஓகே ஆகிடும். இப்போ நீங்கள் அகைன் ஹோம் பேஜுக்கு போய் பார்த்தினாவே உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ்க்கான டாக்குமெண்ட் வந்து பார்த்தா இஷ்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. அதை நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா நீங்கள் இஷ்யூ டாக்குமெண்ட் கொடுங்க. இஷ்யூ டாக்குமெண்ட்டில் உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்தா இப்போதைக்கு சேவ்டு ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வியூ ஆகும். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்தா என்னோட டிஜிட்டல் லாக்கர் வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அகைன் நீங்கள் போயிட்டு சர்ச் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் போய் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் வேணுன்னா நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த சர்வீசஸ் வந்து கொடுக்கலாம். மீதி நிறைய ஸ்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரேஷன் கார்டு சர்வீஸை இதில் வந்து கொடுக்கலாம். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஏன்னா கூடிய வரையில் வரலாம், பட் இப்போதைக்கு அந்த சர்வீஸ் வந்து கிடையாது. ஓகே, ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது பாருங்கள், இதில் நம்ம போயிட்டு தமிழ்நாடு அப்படின்றது நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கான ஓப்பன் ஆகும். ஸோ பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி வந்து பார்த்தா எல்லா ரெவன்யூ சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து ஸோ ஈஸியாகவே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆல்ரெடி அப்ளை பண்ணிடலாம், அதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தா 10th மார்க் ஷீட் கொடுத்துருக்காங்க, 12th மார்க் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிளுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் இப்போதைக்கு 10th மார்க் ஷீட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். 10th மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ 10th வந்து 2016 2019 முடிச்சாங்க பாருங்கள், அவங்களுடைய மார்க் ஷீட் மட்டும் தான் டிஜிலாக்கில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி 12th பொறுத்த வரைக்கும் 2014 2018 படித்தவங்க பாருங்கள், அவங்க மார்க் ஷீட் மட்டும் தான் டிஜிலாக்கில் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. பட் சிபிஎஸ்சிக்கு எல்லாரோட இயருமே வந்து பார்த்தா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்து கெட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துனா உங்களுக்கான மார்க் ஷீட்டையும் நீங்கள் ஈஸியாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கலாம். இதில் கொடுத்துருக்க இயர் மட்டும் தான் இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி இருக்கவங்க இல்லை உங்களுடைய 10th மார்க் ஷீட் நீங்கள் வந்து எடுக்க முடியாது. ஓகே, ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அதுதான். அதுக்கு அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தா ஆதார் வந்து கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணால் நீங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நிறையவே உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அதேமாரி வந்து பார்த்தா ஸ்கில் சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருந்தா அதுக்கான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஆதார் கார்டு எடுத்துக்கு ஃபஸ்ட்டுக்கு பாருங்க, ஆதார் கார்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு அப்டேட் வந்து கொடுத்தா போதும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஆதாருக்கு ஓடிபி கண்டிப்பாக வரும். அந்த ஓடிபி நீங்கள் வந்து டைப் பண்ணி அப்டேட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கான ஆதார் வந்து பார்த்தா டிஜிட்டல் லாக்கரில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி அப்படியே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிட்டு அப்டேட் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஆதாரம் வந்து பார்த்தா அப்டேட் வந்து ஆகிட்டு இந்த மாதிரி பெண்டிங்னு வந்து காமிச்சு உங்களுக்கான ஆதார் கார்டு வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஆதார் கார்டு வந்து பார்த்தா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஆதார் கார்டு வந்து பார்த்தா ஓப்பன் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நான் 2 டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதேமாரி உங்களுக்கான பேன் கார்டு வேணால் நீங்கள் பேன் கார்டும் வந்து எடுத்துக்கலாம். மேலே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பேன் வெரிஃபிகேஷன் ரெக்கார்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்கான பேன் கார்டும் நீங்கள் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணலாம். ஸோ முக்கியமாக இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டிஜிட்டல் லாக்கர் வந்து பார்த்தா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் போய்ட்டு உங்களுடைய பேன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு உங்களுடைய பேன் கார்டில் நேம் எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் நேமை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கெட் டாக்குமெண்ட் வந்து கொடுத்தா போதுமானது. ஸோ உங்களுக்கான பேன் கார்டு டாக்குமெண்ட்டும் இந்த டிஜிட்டல் லாக்கரில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய டிஜிட்டல் லாக்கர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கான பேன் கார்டும் வந்து பார்த்தா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் பேன் வெரிஃபிகேஷன் ரெக்கார்டில் போய்ட்டு வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான பேன் கார்டும் ஓப்பன் வந்து ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்காக வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறையா டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த டிஜிட்டல் லாக்கர் மூலமாக நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதேமாரி வந்து பார்த்தா கீழே வந்து கொடுத்துருக்காங்க பேங்கிங்கான இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமாரி இன்சூரன்ஸ் காப்பி ஏதாச்சும் நீங்கள் எடுக்கணுனாலும் அதுக்கான இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழே கொடுத்துருக்காங்க பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாரி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். காலேஜ் மார்க் ஷீட் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் அது வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்க காலேஜ் இருக்கான்னு தெரியவில்லை, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைன்றதை நீங்கள் டிஜிட்டல் லாக்கரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தா இதில் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதேமாரி இப்போ லாஸ்ட்டு சொன்ன பாருங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, அதாவது டிஜிட்டல் லாக்கர் சேவை வந்து பார்த்தா இனி வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தா ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க 9013151515. இந்த நம்பரை நீங்கள் வந்து உங்களுடைய கான்டாக்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சேவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
வாட்ஸ்அப் மூவ்மெண்ட் அந்த டிஜிட்டல் லாக்கரில் போய்ட்டு ஹாய்னு மெசேஜ் அனுப்புனா போதுமானது. இந்தமாரி உங்களுக்கு அனுப்புவாங்க. அதில் உங்களுக்கு எந்த சேவை தேவைன்னு கேட்டிருப்பாங்க. கோவின் சர்வீஸா இல்லை டிஜிட்டல் லாக்கரான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் டிஜிட்டல் லாக்கர் சர்வீஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டிஜிட்டல் லாக்கர் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ எஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த ஆதார் நம்பரை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 12 டிஜிட் ஆதார் நம்பரை கொடுத்ததும் ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க ஆதாருடைய மொபைல் நம்பருக்கு. அந்த ஓடிபியை சேம் அதே வாட்ஸ்அப் நம்பரில் போய் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுடைய டிஜிட்டல் லாக்கர் இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதை 1 2 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபார் 1ல டிரைவிங் லைசன்ஸ் தான் 1 கொடுத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். 2ல பேன் வெரிஃபிகேஷனாக பேன் கார்டு ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ டாக்குமெண்ட் வந்து உங்கள் டிஜிட்டல் லாக்கர் வந்து கொடுத்தீங்களோ அதுக்கான ஆர்டராக வந்து கொடுத்துருப்பாங்க 1 2 3ன்ற மாதிரி. ஸோ அந்த நம்பரை நீங்கள் வந்து கொடுத்தாவே உங்களுக்கான ஆதார் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாரி ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறதா நீங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் ஈஸியாகவே நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் 2 நாளைக்கு முன்னாடி வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா உங்களுக்கான டிஜிட்டல் லாக்கரில் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரே ஆப் மூலமாக உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நல்ல சர்வீஸ்னே வந்து சொல்லலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.